ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிஷ் என்ன அப்படின்னா வெஜிடபிள் குருமா. இது வந்து சப்பாத்தி, பூரி, இட்லி, தோசை, இடியாப்பம் அந்த மாதிரி எல்லா டிஃபனுக்குமே சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். உங்கள்கிட்ட என்ன காய்கறி இருக்கோ அதுவே போடலாம். நான் எடுத்துருக்கிற வெஜிடபிள்ஸ் என்னெல்லாம் அப்படின்னா கேப்சிகம், கேரட், பீன்ஸு, காலிஃப்ளவர், ஒரு பொட்டேட்டோ எடுத்திருக்கேன். ஸோ இதை வச்சு எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். பேன் வந்து சூடானதுக்கப்புறம் ஆயில் ஊற்றிக்கலாம். நான் இன்றைக்கி வந்து தேங்காய் எண்ணெய் எடுத்திருக்கேன். தேங்காய் எண்ணெயில் செய்யும் போது நல்லா வாசனையாக இருக்கும். ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம வந்து வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் வந்து நான் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் எடுத்திருக்கேன். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நான் 1 டேபிள் ஸ்பூன் ஆஃப் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துருக்கேன். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு பெரிய தக்காளி, அப்புறம் 2 பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து வதக்கிக்கலாம். தக்காளி கொஞ்சம் வதங்கவுமே நம்ம வந்து வச்சுருக்கிற வெஜிடபிள்ஸ்லாம் போட்டு கொஞ்சம் உப்பு போட்டு அதை வந்து சாட்டே பண்ணிக்கலாம். நான் காலிஃப்ளவரை கொஞ்சம் வேக வச்சு ஆல்ரெடி எடுத்துட்டேன். ஸோ நீங்களும் அப்படியே பண்ணிடுங்க. வெஜிடபிள்ஸ்லாம் கொஞ்சம் வெந்து வரவுமே நம்ம வந்து மஞ்சள் பொடி, மிளகாய் பொடி, அப்புறம் வந்து எங்கள் வீட்டில் அரைச்ச குழம்பு மசாலா இதை போட்டு நம்ம வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி அந்த பச்சை வாடை போடுறதுக்காக நம்ம வந்து மூடி வச்சுக்கலாம். நீங்கள் வீட்டில் அரைச்ச மல்லித்தூள் இல்லைனாலும் நம்ம வெளியே வாங்குகிற கறி மசாலா ஏதாச்சும் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்குமே அல்டிமேட்டாக இருக்கும் டேஸ்ட்டு. அப்புறம் வந்து நான் அரை மூடி தேங்காவை அரைச்சி யூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் தேவையான தண்ணியை ஊற்றி கொதிக்க விட்றேன். இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு வேணும்னா உப்பை ஆட் பண்ணிக்கலாம் டேஸ்ட் பார்த்து. எனக்கு கரெக்டாக இருந்துச்சு, ஸோ நான் ஆட் பண்ணல. ஸோ நல்லா ஒரு 2 கொதி வரவுமே நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நம்ம வெஜிடபிள் குருமா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. சூடாக சர்வ் பண்ணி சூப்பராக சாப்பிட்லாம். நான் யூடியூபுக்கு புதுசு மக்களே, ஸோ எல்லாருமே எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு மோட்டிவேட் பண்ணுங்கள். இந்த மாதிரி புது வீடியோ நான் வந்து நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணிகிட்டே இருப்பேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.